قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த ஏனைய நல்லோர்களின் மீதும் இமாம்களின் மீதும் குறிப்பாக இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் அந்த அமர்ந்து தம்முடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் என்ற கண்களை வருமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு பல நபிமார்களை அனுப்பியதாக திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا. இந்த பூமியில் பல சமூகங்களுக்கு நபிமார்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அதில் கடைசி நபியாக அனுப்பப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும்போது ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் நபியாக அனுப்பப்பட்டதுடைய நோக்கங்களில் ஒன்று நற்பண்புகளை பரிபூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். நற்பண்புகள், நல்ல குணங்கள், மனிதனை பண்படுத்தக்கூடிய விஷயங்கள், இப்படி ஒரு மனிதனுடைய பண்புகளையும் பண்பாடுகளையும் அதனை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். அதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களும் நற்பண்புகளையும் பண்பாடுகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். கடைசியாக அனுப்பப்பட்ட நான் அந்த பண்புகளை எல்லாம் சீரமைத்து அதை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உம்மத்தாகிய நாம் பண்புகளையும் பண்பாடுகளையும்
நற்பண்புகளையும் தன்னகத்தில் கொண்டு அதை முழுமைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த சமூகத்தில் நாம் பங்காற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு கட்டளையிடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எல்லா விதமான பண்புகளையும் பண்பாடுகளையும் கற்றுத் தந்து விட்டார்கள். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பண்புகளை தன் அகத்திற்குள் கொண்டு வாழ வேண்டும் என்று முழுமையாக வாழ்ந்து அதனை பிற மக்களையும் வாழ வைத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்று விட்டார். இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பலவிதமான பண்புகளை தன்னகத்திற்குள் கொண்டு வாழ வேண்டும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ். ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு அது அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அத்தஅன்னி மினல்லாஹ். நிதானம் என்பது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அது ஒரு கிஃப்ட். அது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய பரிசு. ஒரு மனிதத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன? நிதானம் என்பதை அவன் மிக கவனமாக அந்த பண்பை தன் அகத்திற்குள் கொண்டு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நிதானத்தை ஒரு மனிதன் எப்போது விட்டு விடுகிறானோ, அதை எப்போது இழந்து விடுகிறானோ, அவன் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறான். இது வரலாறு நமக்கு தரக்கூடிய பாடம். வரலாற்றில் பலர் நிதானத்தை இழந்து பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறு ரீதியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், குலிகல் இன்சானு மின் அஜல். மனிதன் இயற்கையாகவே அவசரப்படக்கூடிய குணத்தில் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். மனிதனுடைய இயற்கையான குணம் எப்படித்தான் இருக்குது? அவன் அவசரப்படக்கூடியவனாகவே அவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் எப்போது நிதானத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுகின்றானோ, யோசித்து நிதானமாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறானோ, அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். அவனுக்கு அது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த அருள்கொடை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பண்பு என்னதான்? நிதானத்தை கடைபிடிப்பதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார்? அவனுடைய பண்பு என்ன? நாம் குர்ஆனில் படிக்கிறோம், குன் ஃபயகுன். அவன் ஏதாவது ஒரு படைப்பை படைக்க நாடினால் குன் என்று கட்டளையிடுவான், ஃபயகுன், அது ஆகிவிடும். அதுதான் அல்லாஹ்வுடைய பண்பு. அவன் கட்டளையிட்டால் அது அடுத்த வினாடி அது நடந்துவிடும். அதற்கு அடுத்த செயல்பாடு ஆகிவிடுவதுதான். ஆனால் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை படைப்பதற்கு நேரம் எடுக்கிறார், நிதானத்தை கடைபிடிக்கிறார். பூமியை படைப்பதற்கு கால அவகாசத்தை எடுத்துக் கொள்கிறார், நிதானத்தை கடைபிடிக்கிறார். மனிதனை படைப்பதற்கு கூட அல்லாஹ் கால அவகாசத்தை எடுக்கிறார், நிதானத்தை கடைபிடிக்கிறார். முதலில் கனிமண்ணை கொண்டு அதற்கு பிறகு அதற்கு கைகால்களை கொடுக்கிறார், அதற்கு பிறகு அதில் ஊதுகிறார். இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னால் வானவர்களோடு ஆலோசனை செய்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவன்தான் ரட்சகன், அவன்தான் ரப்புல் ஆலமீன். அவன்தான் படைத்து பரிபாலித்து காப்பது எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஆனாலும் தான் படைத்த ஒரு படைப்புணமாகிய மலக்குகளிடத்தில் அல்லாஹ் ஆலோசனை கேட்கிறான். நான் ஒரு மனிதனை படைக்க போனேன், அதனுடைய கருத்து என்ன என்று நிதானமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். அல்லாஹ் நிதானத்தை கடைபிடிக்கிறான். படைத்த ரப்பல் ஆலமீன் நிதானத்தோடு செயல்படுகிறான். அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதனிடத்திலும் அந்த நிதானத்தை செயல்படுத்துகிறார். எப்படி என்று தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லினான், மனிதன் அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்காக, அவனுடைய பாவத்திற்காக நான் அவனை உடனுக்குடன் தண்டிப்பதாக இருந்தால்
அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவனை உடனுக்குடன் நான் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு புற்போங்குகள் கூட இல்லாமல் ஆகிவிடும். நான் அவனுக்கு கால அவகாசத்தை தருகிறேன். அவனை நான் கால அவகாசத்தோடு அவனை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நிதானமாக செயல்படுகிறேன். இன்னைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், அதுக்கு மறுநாள் திருந்துவான், இந்த ரமலானிலிருந்து திருந்துவான் என்று நான் அவனுக்கு கால அவகாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அவனிடத்தில் நிதானமாக செயல்படுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய பண்பு என்னதான்? நிதானமாக செயல்படுவது. அந்த பண்பை அவனால் படைக்கப்பட்ட மனிதனிடத்திலும் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நிதானத்தை கடைபிடியுங்கள். அவசரப்படுவது என்பது அது ஷைத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவசரம் என்பது அது ஷைத்தானுடைய ஒரு குணம். எப்போது மனிதனிடத்தில் அவசரம் வருகின்றதோ உணர்ந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய சரிவடைகள் நம்மிடத்தில் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் மனிதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இந்த அவசரத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் உண்டு, எத்தனையோ பெருமக்கள் உண்டு. அதில் ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் அவசரத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். சூரத்து தாஹாவுடைய 83ஆம் வசனங்களில் அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்கின்றான். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரிடத்தில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வோடு உரையாட போகிறேன் என்ற ஒரு சந்திப்பை தன்னுடைய சமூகத்தில் சொல்கின்றார்கள். அந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். மூசாவே, நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்க போகின்றீர்கள். அந்த காட்சியை, உங்களுடைய இறைவனிடத்தில் பேசக்கூடிய அந்த காட்சியை நாங்களும் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் உங்களுடைய ரப்பை ஈமான் கொள்வோம், உண்மையும் நபியாக ஒப்புக்கொள்வோம் என்று அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த சமூகத்துடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவுமுடைய, தன்னுடைய சமூகத்துடைய தலைவர்கள் 12 பேர், இத்னா ஆஷர் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றார். 12 தலைவர்களையும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய தூர் சினாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். 12 தலைவர்களும் உடனாக அந்த அழைப்புக்காக அவர்கள் செல்லுகின்ற அந்த பாதையில் தூர் சினாய் மலைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்படுகின்றார்கள். இறைவனை சந்திக்க வேண்டும், அவனோடு உரையாட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில், அந்த அவசரத்தில் அந்த 12 தலைவர்களையும் பின்னால் வரவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவசரப்பட்டு முன்னால போயிடுறாங்க. அந்த போனதுடைய விளைவு, இவங்க தூர் சினாய் மலைக்கு மேல ஏறினாங்க. வருகின்ற தலைவர்கள் வருவதற்கு முன்னாலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு ஏறிவிட்டார்கள். தலைவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே யார் வரா? சாமிரி வந்து விடுகிறார். சாமிரி வந்து அந்த தலைவரோடு பேச்சுவார்த்தை ஈடுபடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், ஒமா அஜலக மின் கௌமிக யா மூசா, மூசாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு ஏன் அவசரப்பட்டு நீர் வந்தீர் என்று கேட்கிறார். உம்மை அவசரப்பட வைத்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தவறை உணர்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், அஜ்ஜல்து இலைக ரப்பி தர்வா, என்னுடைய இறைவா, உன்னை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவசரத்தில், உன்னுடைய ரிவாவை, உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அவசரத்தில் நான் இது போல காரியத்தை செய்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீர் முந்திவிட்டீர், நீர் அவசரப்பட்டு விட்டீர். ஆனால் உங்களுடைய உம்மத்தை, உங்களுடைய சமூகத்தை ஒரு மனிதன் வழிகெடுத்து விட்டான், அவர்கள் வழிகெட்டு போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்ற பிறகு, அவசரப்பட்டு சென்ற பிறகு பின்னால் வந்த அந்த தலைவர்களிடத்தில் சாமிரி சென்று அவன் சொல்லுகின்றான், எங்கே செல்கின்றீர்கள்? அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் மூசாவுடைய ரப்பை நாங்கள் காணப் போகிறோம், மூசாவுடைய ரப்பை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது சாமிரி சொல்கின்றான், ஒரு காளை மாட்டை உருவாக்கி
அதனுடைய வயிற்றில் குத்துகிறான். அது சத்தமிடுகிறது, அது பேசுகிறது. அப்போ சொல்கின்றான், பார்த்தீர்களா, காளை மாடு பேசுகிறது, காளை மாடு சத்தமிடுகிறது. மூசாவுடைய ரப்ப இங்கே இருக்கிறார், நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? மூசாவுடைய ரப்ப வேறெங்கும் இல்லை, இதுதான் மூசாவுடைய ரப்ப என்று காளை மாட்டை அந்த 12 தலைவர்களும் வணங்க வைத்து விடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டதுடைய விளைவு அந்த சமூகத்துடைய தலைவர்கள் வழிகேட்டுக்கு சென்று விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை உணர்த்துகின்றார். அவர்கள் அவசரப்பட்டதுடைய விளைவை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இந்த மக்களுக்கு பாடம் எடுக்கிறார். அதே போல இன்னொரு இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டார்கள். அதெல்லாம் நாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணம் செய்யும் பொழுது 3 இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டு கேள்வி கேட்பார்கள். கடைசியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விடுவார்கள், மூசாவே, இதற்கு மேல் நீங்கள் என்னோடு பயணம் செய்வதற்கு தகுதியற்றவர் ஆகிவிட்டீர். ஏனென்றால் நான் சொன்ன வார்த்தைகளை மீறிவிட்டீர். அவசரப்படக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன், 3 இடங்களில் நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவசரம் என்ற ஒரு அந்த பண்பை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அவசரப்படுவதனால் நபிமார்களில் சிலர் கூட தங்களுடைய வாழ்க்கையில் பல விளைவுகளை சந்தித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றார். ஆகவே நிதானம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமானது. அதில் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும். அது வழிபாடாக இருந்தாலும் சரிதான், வழிபாட்டில் இபாதத்தில் கூட நிதானத்தை கடைபிடிக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உது எடுக்கும் பொழுது அவசரப்படாதீங்க, அஸ்பிகுல் உது, உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இன்னைக்கு நம்மில் பலரும் உது எடுக்கும் பொழுது கவனமாக உது எடுக்கிறோமா? இமாம் தக்பீர் கட்டிட்டாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டார். ஒரு பெரிய சூறாவாக இருந்தா உது எடுக்கும் பொழுது காதல் விழுந்துகிட்டே இருக்கும், அப்படியே மெதுவா உது எடுக்கும், பொறுமையா உது எடுக்கும். இதே இது சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சு குல் ஹுவல்லாஹு ஓதிட்டாரு, சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டாருன்னா அப்ப நம்ம ஆட்கள் நிறைய பேர் உதுவை பார்க்கல, எக்ஸ்பிரஸ் வேகத்துல இருக்கு. பயங்கர வேகமா எடுத்து ஏதோ உது எடுத்து எந்த பகுதியும் மறந்தோம் வேக வேகமா வந்து அடிச்சு பிடிச்சு வந்து நின்றுவாங்க, சஃப்ல வந்து நின்றுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். அஸ்பிகுல் உது, உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள், கால்களை கோதி கழுவுங்கள், கால்களை கோதி கழுவுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உதுவை பரிபூர்ணமாக செய்யுமாறு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகின்றார்கள். ஆகவே உது என்பது ஒரு இபாதத். நம்மில் பலருக்கு உது என்பது இபாதத் என்ற எண்ணமே இல்லை. தொழுகை தான் இபாதத். அதற்கு முன்னால் உது செய்யும் பொழுது பேசிக்கிட்டே உது எடுக்கிறோம், ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டே உது எடுக்கிறோம். எந்த இடத்தை கழுவணுங்கிற கவனமே இல்லை. உது எடுத்து முடிச்சோன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆவை சொல்ல மறந்து விடுகிறோம். உது செய்வதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்து விடுகிறோம். எத்தனை கவனக்குறைவு நம்மிடத்தில், எவ்வளவு கவனக்குறைவு! உது என்பது ஒரு இபாதத். ஒரு மனிதன் உது எடுத்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற துஆவை சொல்லிவிட்டாலே அவனுக்கு சூனத்துடைய வாயில்கள் 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். இன்னும் தொழ ஆரம்பிக்கல, இன்னும் தக்பீர் கட்டல. ஒரு மனிதன் நிதானமாக உதுவை எடுத்து பரிபூர்ணமாக உது எடுத்து அவன் துஆவை செய்து விட்டாலே அவனுடைய நியத்திற்கு ஏற்றவாறு, அவனுடைய நிதானத்திற்கு ஏற்றவாறு, அவனுடைய உதுவுடைய அழகிற்கு ஏற்றவாறு அவனுக்கு சூனத்தின் வாய்கள் திறக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அடுத்தபடியாக தொழுகை. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் இருக்க ஒரு மனுஷர் வார வந்து தொழுகிறார், ருக்கு போறார், சுஜூது போறாரு, தொழுகு முடிச்சுட்டு கிளம்பி போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை அழைக்கின்றார்கள், இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, நீங்க திரும்பவும் போங்க, தொழுகுங்க, நீங்க இவ்வளவு நேரம் தொழுகவே இல்லை அப்படின்றாங்க. அந்த மனிதர் திரும்பவும் போறாரு,
தக்பீர் கட்டுறார், ருக்கு போறார், சுஜூத் போறார், தொழுகி முடிக்கிறார், கிளம்ப போறாரு. அல்லாஹ்வுக்கு திரும்ப அழைக்கிறாங்க, இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, திரும்பவும் போங்க தொழுங்க, நீங்க இவ்வளவு நேரம் தொழுகவே இல்லை என்றாங்க. மூன்றாவது தொழுகிறார், தொழுகை முடித்து விட அல்லாஹ்வுடைய மீண்டும் சொல்கின்றார்கள், மீண்டும் தொழுவுங்கள், நீங்க இவ்வளவு நேரம் தொழுகவே இல்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்ன தவறு செய்கிறேன் எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் அதை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மனிதா, தக்பீர் கட்டிய பிறகு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பிறகு, துணை சூறாவை ஓதிய பிறகு, ருக்குவுக்கு சென்ற பிறகு நீ கொஞ்சம் நிதானமாக இரு. அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது அதில் நேரத்தை எடுத்துக்கொண்டு அவசரப்படாதே. அதே போல சுஜூதுக்கு செல்கின்றாய், அடுத்த சுஜூதுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள், அவசரப்படாதே. அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் நீ அவசரப்படாதே. அப்படி அவசரப்பட்டால் அது தொழுகையே கிடையாது, அதை தொழுகையாக அங்கீகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்மில் பலரும் செய்யக்கூடிய தவறு இதுதான். வேலைக்கு போகணும்னா நம்முடைய தொழுகை வேற மாதிரி இருக்கும், வேலை இல்லைன்னா நம்முடைய தொழுகை வேற மாதிரி இருக்கும். அவசர அவசரமாக தொழுகின்றார்கள். இமாம் ஜமாத்தை முடித்து உட்கார்ந்து இருப்பார், அவர் திரும்புவார் தெரியுமா, சலாம் சொல்லிட்டு மக்களை பார்த்து திரும்புவார் தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 டிக்கெட் வெளியே போடுவாங்க. இமாம் திரும்புறது எதுக்காக, யாரு வந்தா யாரு வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் இமாமுடைய பொறுப்பு. ஒரு சமூகத்துடைய இமாமுடைய பொறுப்பு என்ன, மக்கள் எல்லோரும் கிப்லாவை பார்த்து இருக்க வேண்டும், இமாம் மக்களை பார்த்து இருக்க வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. ஏன் திரும்பி இருக்கணும், ஏன் வரல, என்ன ஆச்சு, அவருக்கு நோய்வாய்ப்பட்டாரா, அவர் குடும்ப சூழ்நிலையில எல்லாத்தையும் அறிவதற்கு தான் இமாமுடைய பொறுப்பு. இன்றைக்கு இமாம் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி பாதி டிக்கெட் வச்சு போயிறாங்க, அவ்வளவு அவசரம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தொழுகை முடிந்த பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிறானோ அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு முன்னால் இறங்கி கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு முன்னால் இறங்கி கொண்டிருக்கிறது. எப்போது, தொழுகை முடிந்து அந்த இடத்திலேயே அவன் அமர்ந்திருக்கக்கூடிய காரணமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக அந்த மனிதன் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னைக்கு தொழுகையின் அவசரம், தொழும்போது அவசரம், தொழுகை முடிந்தவுடன் அவசரம், அதற்கு பிறகு திக்ர் செய்யும்போது அவசரம். பலருடைய திக்ர் இன்னைக்கு எப்படி இந்த இருக்கு, பயங்கர ஃபாஸ்ட், பயங்கர வேகம், சுபானல்லாஹ் அடிச்சு போட்டு வர்றாங்க. 100 திக்ர் சொல்றதுக்கு முன்னாடி 100 திக்ர் சொல்றதுக்கு ஒரு திக்ருக்கு ஒரு வினாடி கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறும். அமைதி, உள்ளத்திற்கு அமைதி. நீங்க ராகத்தா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, திக்ர் செய்யுங்க. அந்த திக்ர்லயே அவசரம் காட்டுனா எங்க நிதானம் இருக்கும்? திக்ர் செய்வதே அவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா எப்படி நிதானம் வரும்? எப்படி பல விஷயங்கள்ல நமக்கு நிதானம் வரும்? திக்ர் செய்வது அதுதான் நிம்மதியை நல்லா சொல்லலாம். அதையே அவசர அவசரம் வேக வேகமா எடுத்தா மற்ற காரியங்கள் நம்மளுக்கு எப்படி நிதானம் வரும்? நிதானத்தை கடைபிடிப்பது இபாதத்திலும் அவசியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திக்ர் செய்துட்டோம், அதுக்கு பிறகு துஆ கேட்கிறோம், அந்த துஆவின் நிதானத்தை கடைபிடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அவசரப்படாமல் இருக்கும் வரை அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவசரப்படாமல் இருக்கும் வரை அவருடைய துஆவை லிஸ்ட்ல வச்சிருக்கான், அங்கீகரிக்க வேண்டும், கபூல் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வச்சிருக்கான். எப்போது ஒரு மனிதன் அவசரப்பட்டு விடுகின்றானோ அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, துஆல அவசரப்படுறான் என்ன, அவசரப்பட்டு கேட்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க ஒரு அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவை கேட்கிறீங்க, உங்களுடைய மனக்குமுறல் கொட்டுறீங்க, கொட்டி முடிச்ச பிறகு அதுல நிதானமா இருங்க. அல்லாஹ் கபூல் செய்யுமா, அல்லாஹ் கொஞ்சம் லேட்டாக்குறான், கொஞ்சம் தாமதப்படுத்துறான் அப்படின்னு அதுல கயிறு இருக்கும், அதுல நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க, அவசரப்படாதீங்க. நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கு?
நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கு? நம்முடைய துவாவையே அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டேங்கான் அப்படி சொல்லி வெக்ஸ் ஆயிட்டீங்க, நிராசை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ்வும் உங்களை கைவிட்டு விடுவான். நம்முடைய துவாவையும் அல்லாஹ் கைவிட்டு விடுவான். ஆகவே துவாவை கேட்டாலும் அது நிதானமாக இருங்கள், அவசரப்படாதீர்கள். அவசரப்படுதல் என்பது உங்களுடைய துவாவை பாதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிதானம் என்பதை இபாதத்தில் கூட நீங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு நிதானத்தை கற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பல நேரங்கள்ல நபித்தோழர்கள் கூட இந்த நிதானத்தை இழந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள். முறை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோத்திரத்தாருக்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக தளபதியாக அனுப்புகிறார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்கு தளபதியாக இருந்தவர்கள்? போர்ப்படைகளுக்கும் போருக்கும் தளபதியாக இருந்தவர். அவரை முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி குழுக்கு தளபதியாக தலைவராக அனுப்பி வச்சாங்க. ஒரு கோத்திரத்தாருக்கு அனுப்பி வைக்கிறார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கோத்திரத்தை வருகிறார். அந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்க ஏற்கனவே இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க, மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்க. புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் சொல்லி இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஈடேற்றம் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க சபஅனான்னு சொல்றாங்க. அஸ்லம்னான்னு சொல்லாம சபஅனா அப்படிங்கிறாங்க. சபஅனானா நாங்கள் மதம் மாறி விட்டோம்னு அர்த்தம். அவங்களுக்கு அஸ்லம்னாங்கிறது வராது, அஸ்லம்னாங்கிற வார்த்தை வராது. சில பேருக்கு அடிச்சு போட்டாலும் சில வார்த்தை வாயிலிருந்து வராது, வேற வார்த்தை தான், அதுக்கு போய் வேற வார்த்தை வரும். அந்த சமூகத்திற்கு அஸ்லம்னா என்ற வார்த்தை வரவில்லை, சபஅனா என்று ஒருவர் சொல்லிக் கொடுத்து எல்லோரும் சொல்லுகின்றார். சபஅனானா என்ன அர்த்தம்? நாங்கள் மதம் மாறி விட்டோம். ஹாலித் ரலியல்லாஹு ஒரு முறை சொல்றாங்க, 2 முறை சொல்றாங்க, கடுமையான கோபத்துக்கு மாறுறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, அஸ்லம்னா வாயிலிருந்து வராதா? எல்லாரும் கூட்டமா இருந்த சபஅனா சபஅனான்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களும் சொல்கிறார்கள் சபஅனா சபஅனா. ஒரே வார்த்தை சொன்னார்கள், எல்லோருடைய கழுத்தை வெட்டி விடுங்கள், எல்லோருடைய கழுத்தை வெட்டி விடுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், தளபதி ஹாலித் அவர்களை கொஞ்சம் பொறுமையாக, அவசரப்படாதீங்க. ஹாலித் சொன்னாங்க, இந்த விஷயத்தில் என்ன அவசரப்படுறது இருக்கு? அஸ்லாம்னா ஒரு வார்த்தை சொல்வதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள். சபஅனா இஸ்லாத்திலிருந்து விட்டு மதம் மாறி விட்டார் என்றால் அவன் உடனடியாக கொல்லப்பட தகுதியானவர்கள், அனைவருடைய கருத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். கட்டளை நிறைவேற்றப்படுகிறது, அனைவரும் கொல்லப்படுகின்றார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய 2 கரங்களையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், ஹாலித் செய்த இந்த செயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நான் நிரபராதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்திருக்கிறார்கள். பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கொஞ்சம் தாமதியுங்கள், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள், அவசரப்படாது என்று சொன்னார்கள். அதனை கேட்காதவருடைய விளைவு எத்தனை ஈமான் கொண்ட உள்ளங்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் இந்த வரலாறுகள் மூலமாக படிக்கிறோம். சகோதரர்கள், இதுதான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி. உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் 1க்கு 2 முறை சிந்தித்து பாருங்கள். அதில் அவசரம் காட்டாதீர்கள். உங்களுடைய மனைவி கணவன் மனைவியாக இருந்தாலும் சில வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள், கவனமாக இருங்கள். ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். ஆகவே பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசுங்கள், நிதானத்தை கடைபிடிங்கள். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் 1க்கு 2 முறை மசூரா செய்யுங்கள். பல படித்தவர்கள் எல்லாம் கொடுக்கும் சொல்லி தெரிகின்றார். யோசிங்க, நிதானமா இருங்க, 2 ரக்காத் தொழுங்க, இஸ்திகாரா தொழுங்க, மசூரா பண்ணுங்க. அதுல பல கயிறுகளை எல்லாம் வச்சிருக்கிறான். கட்டுன மனைவிதான், மசூரா செய்யுங்க. உங்களுடைய முடிவுகள் கயிறை அல்லாஹ் யாரின் மூலமாக தரார் என்பதை அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். நாம் அப்படி யோசிப்போம், இப்படி யோசிப்போம், நைட்டு முழுக்க யோசிப்போம், தூக்கமே வந்திருக்காது. காலையில மனைவிட்டு சொல்லுவோம், அவங்க சில சொல்யூஷன் எடுத்துருவாங்க, அவங்க சில முடிவுகள் சொல்லுவாங்க. அதுல அல்லாஹ் கயிறு வச்சிருப்பான். அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலமுறை அவருடைய மனைவிமார் கொடுத்த ஐடியா தான் ஒரு டைம்.
அவருடைய மனைவிமார் கொடுத்த மசூராவை அல்லாஹ் கயிறை வைத்திருக்கிறான். அவசரம் என்பது, ஒரு மனிதனுடைய அவசரம் என்பது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால்தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் பொழுது அவரிடத்தில் எந்த ஒரு புகார் வந்தாலும், எந்த ஒரு வழக்கு வந்தாலும் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 நாள் டைம் கேட்பாங்க. 3 நாள் அவகாசம் கேட்பார்கள் அந்த வழக்கிற்கான தீர்ப்பு கொடுப்பதற்காக. ஏன் அவசரப்பட்டு விடக்கூடாது? என்னுடைய அவசரத்தால் ஒரு நிரபராதி அநியாயமாக தண்டிக்கப்பட்டு விடக்கூடாததற்காக 3 நாள் அவகாசம் எடுத்து நிதானமாக யோசித்து அவர்கள் தீர்ப்பை வழங்குவார்கள். 3ஆவது நாள் தான் தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாம் வரலாறு படிக்கிறோம். இந்த அளவிற்கு முன்னோர்கள் நிதானத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். அவசரப்படாமல் தங்களுடைய வாழ்க்கை நகர்த்தி இருக்கிறார்கள் என்று நாம் வரலாறுகளின் மூலமாக படிக்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது ஒரு மனிதன் நிதானத்தை இழந்து அவசரத்தை கையில் எடுக்கிறானோ அப்பொழுது அவனை ஷைத்தான் வட்டமிடுகின்றான். அவனை எப்படியாவது அந்த கோப வலைக்குள் சிக்க வைக்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் தங்களுடைய சஹாபாக்கள் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, லா தகுலர், கோபப்படாத, அவசரப்படாதுன்னு சொல்லுவாங்க. அவசரப்படாத. அவசரத்துடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா கோபம் தான். அவசரத்துடைய அடுத்த கட்ட கோபம் தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரல கட்டிப்போம். ஆஹா, கொஞ்சம் நிதானமா இருந்தா இவ்வளவு கலவரம் நடந்திருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாங்க, கொஞ்சம் நிதானமா போயிருந்தா பலவிதமான விளைவுகளை விட்டு நான் விலகி இருக்கலாம. இன்னைக்குள்ள இளைஞர்களை பாருங்க, என்ன அவசரம். ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு அவன் போகக்கூடிய இங்க இருந்து இந்த தெருவுக்கு தான் போகணும். அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 60 ஸ்டார்ட் பண்றான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே 70 ஸ்டார்ட் பண்றான். எதுக்குடா இவ்வளவு அவசரம்? அதான் என் குணமே எப்படிங்க. அதான் சைத்தானுடைய குணத்தை என் குணமா வச்சிருக்கிறேன். அப்படியே வண்டியில போய்கிட்டே இருக்கான். வேற எவனா ஒருத்தன் அவசரத்துக்காக கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுவான், தாங்க மாட்டான். என்னது, சாதாரண எக்ஸல் வச்சுக்கிட்டு என்ன முந்தி போவ, நான் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து ஆட்டோ சேர்த்துக்கு இந்த வாப்பா எனக்கு பைக் வாங்கி தந்துருக்கிறாரு, அதுக்கு பெட்ரோலே நான் எவ்வளவு போடுறது தெரியுமா, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் போடுறேன், ஆனா வேலைக்கு போக மாட்டேன். இப்படித்தான் இளைஞருடைய பைக் இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு. பெரிய பெரிய அண்டா சைஸுக்கு பைக் வச்சிருக்கான், தெருவே அடைச்சிது அவன் பைக் கொண்டான். தேவையே கிடையாது, வேலைக்கு கூட போல. பாப்பாக்காரர் வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல் பைக்கையும் கொடுத்து அவங்க வேலை செஞ்சு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தை எல்லாம் அவன் எங்க ஊத்துவான், பெட்ரோலா வண்டிக்குள்ள ஊத்தி ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். கடைசியில ஒரு நாள் போன் ஒரு பாப்பாரு, என்னம்மா மோன் வண்டியில இருந்து விழுந்துட்டான், சீக்கிரம் அவசரமா வாங்க. அவசரம், வண்டியில போய்கிட்டே இருக்க, எவனா ஒருத்த ஓவர்டேக் அடிச்சிட்டான்னா சைத்தான் வந்துடுறான். அது எப்படி நீ என்ன ஓவர்டேக் அடிப்ப? முந்துறான், எவனும் முந்துறான், அவனும் முந்துறான். அவன் வேற ஒரு அவசரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறான், இவன் விடமாட்டான், அவனை மாறி மாறி அவசரப்படுறான். கடைசியில டமால்னு ஒரு சத்தம், முடிஞ்சு, அவ்வளவுதான். இன்னைக்குள்ள இளைஞர்கள் பல விஷயத்துல இன்னைக்கு என்ன செய்றாங்க, அவசரப்படுதல், நிதானத்தை இழந்து வாழ்க்கை இழக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்திலும், குடும்ப விஷயத்திலும் சரி, சமூகத்திலும் நீங்க நிதானத்தை கடைபிடிங்கள், அது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய அருட்படை. அதில் பல கயிறுகள் இருக்கும். நிதானத்தையும் பொறுமையும் யார் கடைபிடிக்கிறாரோ அவரோடு அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருளும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஆகவே மனிதனுடைய உன்னதமான ஒரு பண்பாக நிதானமும் இருக்க வேண்டும். அவசரப்படுதல் என்ற ஒரு குணத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பானாக என்று துஆ செய்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு முறை உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்துல ஒரு மனிதனை விரட்டி போறார். அவர் காபிராக, காபிருடைய நிராகரிப்பாருடைய அணியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்.
அவரை விரட்டி கொள்வதற்காக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, விரட்டிக்கிட்டே போறாங்க. ஒரு இடத்துல அவர் மாட்டிக்கிறாரு. வாளை எடுத்து ஓங்கி அவரை வெட்டுவதற்கு முன்னால் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். உசாமா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல அவசரப்பட்டுறாங்க. என்ன கொல்றதுக்கு முன்னால் கலிமா சொல்லி தப்பிக்கலாம் பார்க்கிறியா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல அவர் கொன்னு செய்யறாங்க. கொன்னு விட்டு அந்த செய்தி அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, போர்க்களத்தில் ஒரு காஃபிர் விரட்டிட்டு போன வாழை உயர்த்துறதை பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, கலிமா தான் அந்த இடத்துல வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கலிமா சொன்ன ஒருவரையா நீங்கள் கொன்னீர்கள்னு கேட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகும் அவருடைய கழுத்து உங்களுடைய வாழ் எப்படி வைக்க உங்களுக்கு மனது வந்தது? அப்ப கேட்டாங்க, திரும்பவும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வந்து இஹ்லாஸா சொல்லல, உளப்பூர்வமாக அவர் ஒண்ணு சொல்லல, இந்த சொன்ன மாத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அவருடைய உள்ளத்தை பிறந்து நீர் பார்த்தீரா உசாமாவை என்று கேட்டாங்க. அவர் உள்ளத்தை பிறந்து பார்த்தீரா, அவர் எதற்காக சொன்னார், எப்படி சொன்னார், இஹ்லாஸ் எல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, ஏன் இது போன்ற காரியத்தை செய்தீர்கள்? உசாமா ஸைத் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், கலிமா சொன்ன ஒருத்தரை கொண்டு விட்டீர்களா என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர். உசாமா ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்க கூடாதா என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு செகண்ட் அவசரப்பட்டுட்டோம், சந்தேகப்படுறோம். அதனுடைய பாதிப்புகளை எப்படி இருந்து பார்த்தீர்களா? நீங்க இந்த சந்தேகம் என்பது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அவசர புத்தி தான். ஏதாவது நடந்துரும், குடும்பத்திலயோ சமூகத்திலயோ, உடனே மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு சிந்தனை தெரியுமா, அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுருவான். அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக எச்சரிக்கை அளிக்கிறார், இஜ்தனிபு கதீரம் மினவன், மனிதர்களே சந்தேகப்படுவதில் உங்களை நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். அவசரப்பட்டு சில விஷயங்களை சந்தேகப்படுறீங்க, கணவன் மனைவி கணவனையும், குடும்பத்திற்குள்ளாகவும் சமூகத்திற்கிடையும் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் சந்தேகக்கூடிய சந்தேகங்கள் பலவிதமான பாதிப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஆகவே சந்தேகப்படாத உங்களுடைய நிதர்சனத்தை மட்டும் பாருங்கள், உலகில் நடக்கக்கூடிய நிதர்சனத்தை மட்டும் பாருங்கள், நிதானமாயிருங்க, பொறுமையாயிருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்கள் சொல்லுகின்றார், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிதானத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ, பொறுமை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவசரப்படலாம், எந்தெந்த விஷயங்கள் அவசரப்படணும் சொல்லு அல்லாஹ் சொல்லித்தரார். எந்தெந்த விஷயங்கள் அவசரப்படணும், ஆகிரத்துடைய விஷயத்தை அவசரப்படணும். வாங்க சொல்றதுக்காக போட்டி போடுங்க, அவசரப்படுங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு முதல்ல வர்றதுக்கு அவசரப்படுங்க, போட்டி போடுங்கிறாங்க. அவரை விட நான் சீக்கிரம் போகணும், நான் தான் முதலா இருக்கிற, அவசரப்படுங்க. அதுல கயிறு தான் இருக்குது, அதுல பல நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆனை வேகம் ஓதுவதற்கு அவசரப்படுங்க, சீக்கிரமா இதை முடிக்கணும், அவசரப்படுங்க. நன்மையான காரியங்கள் எவ்வளவு வேணுமானா அவசரப்படுங்க, அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, அது நன்மையில் தான் முடியும் என்று அல்லாஹ் கொடுத்து சொல்கின்றார். ஆகவே ஆகிரத்துடைய விஷயத்தில் அவசரப்படலாம், ஆனால் துன்யாவுடைய விஷயத்தில் அவசரப்பட்டாதீங்க, பொறுமையா இருங்க, நிதானத்தை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழிகளை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து, அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அந்த நிதானத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. நம்மிடத்துல சில பலவீனம் இருக்கும், நம்மிடத்துல சில வீக்னஸ் இருக்கும், அவசரப்படுறது. அந்த ஜும்மாவுக்கு வரும்போது நல்லா விளங்கிருப்பீங்க, காலையில தோணி இருக்கும் இன்னைக்காவது சீக்கிரம் போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. கரெக்டா 12 மணிக்கு தான் ஷைத்தான் வருவான், இன்னும் நேரம் இருக்கு, அப்ப போலாம் இப்ப போலாம். இன்னைக்கு லேட்டா வந்திருக்கக்கூடிய பலருக்கு ஷைத்தான் அந்த அவசரப்படுதல் ஏற்படுத்துவான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பா ரிலாக்ஸா வரலாம். என்னைக்கு இல்லாம வெள்ளிக்கிழமை தான் ஷைத்தானுடைய அந்த அரசாங்கம் நம்ம வீட்டுல ரொம்ப நடக்கும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமா போயிட்டான், ஆகிரத்தோட விஷயத்துல அவசரப்பட்டு போயிட்டான், அவன் நன்மை அடைஞ்சிருவான்.
அதனாலே அதை கெடுப்பதற்காக ஷைத்தான் வருவான். கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா, பள்ளிவாசல் இருந்து 2 ரக்காத் தொழுது அழகா முன்னாடி உட்கார்ந்தா, மலக்குடைய புத்தகத்துல இடம் பெயர்ந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஜும்ஆவே எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்த, அதில் அத்தனை ஜும்ஆக்களும் எனக்கு தெரிந்தவரை நான் இமாம் முன்பரில் ஏறதுக்கு முன்னாலே வந்து கலந்து கொண்டேன். அல்லாஹ் இதனால கூட நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் அங்கு அறிந்தவர். ஆகவே சகோதரர்களே, மார்க்க விஷயத்துல, ஆகிரத்தோட விஷயத்துல அவசரப்படுங்க. துன்யாவோட விஷயத்துல பொறுமை நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அருளுக்குரிய நிதானத்தை கடைபிடித்து, பொறுமையை கடைபிடித்து, அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய மக்களாகவும், நம்மிடத்தில் அவசரம் என்ற ஒரு குணம் இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கெடுங்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அஜ்லத், அல்லாஹ் அவசரப்படுதல் நான் இடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன், எனக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ், நிதானத்தை கூடிய அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினருக்கும் நிதானத்தை கூடிய அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் யாரிடத்திலாவது பொறுமை இல்லை என்றால் அவருக்காக துஆ கேளுங்க. யா அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ், அவருக்கு நிதானத்தை கூடிய அல்லாஹ். அப்பொழுதெல்லாம் மலக்குகள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் யாருக்காக இவர் இந்த பிரார்த்தனை, இந்த நலவு கேட்கிறாரோ அதே நலவை இவருக்கும் ஏற்படுத்துவாயாக என்று மலக்குகள் நமக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி நாமும் பொறுமையை கடைபிடித்து மற்ற மக்களுக்கும் அந்த பொறுமை வருவதற்காக நாம் துஆ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.